சுதந்திரம் 6 வருஷம் தான். அந்த காலகட்டத்தில் வறுமை, பசி, பஞ்சம் கொடுமையா இருக்கு. அதனால பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல. பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் என்றால் மதிய உணவு போட்டால் மட்டும்தான் வருவான். பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு, ஆனா பள்ளிக்கூடம் படிக்க மாணவர்கள் வரவில்லை. அதனால என்ன பண்றாரு? பிச்சை எடுத்து மதிய உணவு போடுறாரு, சத்துணவு போடுறாரு. அப்ப மாணவர்கள் வரலாம். அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் மதிய உணவு போட்டாருன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அதுல ஒரு நேர்மை இருக்கு. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு. திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. நீ 5 முறை ஆட்சி பண்ணிருக்கிற. அன்னைக்கு ஒரு படி அரிசி லட்சியம், ஒரு படி நிச்சயம் இல்லை, ஒரு மூணு படி லட்சியம், ஒரு படி நிச்சயம் என்று அன்னைக்கு 1967 அண்ணாதுரை முழக்கம் வைத்தார் என்றால் அது சரி. இன்னைக்கும் 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வாங்குற நிலைமையில் தான் இருக்கிறது என்றால் 70 வருஷம் நீங்கள் புடுங்கி நட்ட ஆணி என்ன? இந்த கேள்விக்கு மானம் உள்ள திமுக வரை எவனாவது பதில் சொல்லவா? என்ன பதில் உங்ககிட்ட கிடையாது. சரி, இந்த காலை உணர்த்தத்தை ஏன் கொண்டு வரணும் ஐயா ஸ்டாலின்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போனாராம். ஆய்வுக்கு போகும்போது ஒரு குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை சோகமா உட்கார்ந்து இருந்துச்சான். பாப்பா என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அங்கிள் காலையில சாப்பிடல அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சாங்க. மகேஷ் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது மகேஷ், உடனடியா நீங்க வந்து காலை உணர்த்தத்தை கொண்டு வந்து மகேஷ் சொன்னாங்க. உடனே மகேஷ் வந்து திருத்த கொண்டார். இது அப்படியே கட் பண்ண காமராஜர் நடந்தது. காமராஜர் உள்ள திராவிட பாடத்தை போட்டுட்டு என்ன அமைதியாங்க, இது ஐயா காமராஜர் நடந்துச்சு. காமராஜர் நடந்ததை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் போட்டு ஐயா ஸ்டாலின் போட்டுட்டாங்க. இந்த 4 வருஷ ஆட்சியில சொல்லும்படி ஒரு சாதனை, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சொல்லும்படி ஒரு சாதனை பண்ணிட்டாருங்க. இதுதான் ஒரு பண்ண சாதனை. கோயம்புத்தூர்ல 10 கிலோமீட்டருக்கு பாலம், 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் நிக்காம போலாங்க. அந்த பாலத்துல அப்படியே கோயம்புத்தூர்ல டிராபிக் இருக்கு. 10 கிலோமீட்டர் பாலத்துல மேல போலாம். அப்படியே போக்குவரத்து நெருக்கடி இருக்கு. பாலம் கட்டினார்கள். பாலம் கட்டி யார் பெயர் வைத்தார்கள்? அவர் வந்து பெரிய விஞ்ஞானிட்டாங்க. எங்க அக்கா கார்த்திகா தான் சொன்னாங்க நினைக்கிறேன். பெரிய விஞ்ஞானியா என்னங்க கண்டுபிடிச்சிருக்காரு? அதை தாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஜிடி நாயுடு என்ன விஞ்ஞானி கேட்டா சேவிங் பண்ணும் பிளேட கண்டுபிடிச்சிருக்காருங்க, கார்ல வைக்கிற பெல்ல கண்டுபிடிச்சாருங்க, டிக்கெட் வைக்கிற மிஷினை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் வெளிநாட்டுல கண்டுபிடிச்சாங்க. வெளிநாட்டுல கண்டுபிடிச்சது அங்கிருந்து வாங்கி கொண்டு இங்க வச்சிருக்காப்ல, பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஹோல்சேல் வியாபாரி. அதை ஜிடி நாயுடு உண்மையிலே யாருடைய பாலமா இருந்திருக்கணும்? கோவை பகுதி மக்கள், கொங்கு மக்களுடைய ஒட்டுமொத்தமான விவசாய தேவையை பூர்த்தி செய்ய 56 கிலோமீட்டர் கால்வாயை வெட்டிய எங்களுடைய பாட்டன். மறந்து விட்டீங்களா? அவனுக்கு அடுத்தபடியாக இப்ப இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 12ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இவன் ஒரு பாலம் கட்டுறான், இவன் ஒரு கால்வாய் கட்டுறான். அந்த கால்வாய் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஆனால் 56 கிலோமீட்டர் கால்வாயை 11 மாதங்களிலே இந்த கோவை பகுதி மக்களை வைத்து வெட்டி முடித்த காளிங்கராயன் பெயர் தானடா அந்த பாலத்துக்கு இருந்திருக்கணும். காளிங்கராயர் பாலம் என்ன இருந்தால் பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா? காளிங்கராய கவுண்டர் பாலம் இருக்கக்கூடாதா? சாதி வந்துடும். என்ன சாதி ஒழிக்க வந்தவர்கள் திராவிடர்கள், சாதி ஒழிக்க வந்தது திமுக. சாதி ஒழிப்பைய ஸ்டாலினுடைய கோட்பாடு கொள்கை. அதனால காளிங்கராய கவுண்டர் பாலம் இருக்கக்கூடாது. சரி, வெள்ளைக்காரன் நிலத்துக்கு வந்த பொழுது 1 பைசா வரி உனக்கு தரமாட்டேன், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று போய் சொல் என்று வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்து அவன் கடைசியாக தூக்கு கைட்டு விடுவது என் எதிரி நீ, தூக்கை கூட மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது என்று தூக்கு கயிற்றை வாங்கி கழுத்திலே போட்டுக்கொண்டு கழுத்து இருக இருக செத்து போன எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையுடைய பெயர் இந்த பாலத்துக்கு வைக்கக்கூடாதா? பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா? இவர்களுக்கு இல்லாத பேரடையாளம் என்னோட ஜிடி நாயுடு வந்துச்சுன்னு கேட்டா, அவரை நீங்க நாயுடுவா பார்க்காதீங்க. அப்படி எப்படி பார்க்கணும்? அவரை நீங்க விஞ்ஞானின்னு பாருங்க. எங்களுக்கு நாயுடுனா விஞ்ஞானின்னு தெரியும், உங்களுக்கு நாயுடுனா சாதின்னு தெரியும். முத்துராமலிங்க தேவர் எப்படி சொல்ற? முத்துராமலிங்க நார் இவன் ஏன் அது முத்துராமலிங்க தேவருங்கிறது சாதியாயிடும். அவர் பேரே முத்துராமலிங்க தேவர்.
பேரே முத்துராமலிங்க தேவர் கையெழுத்து போட்டவரை, சான்றிதழ் இருப்பவரை முத்துராமலிங்க தேவர் என்பது அது சாதி பேருங்கிறார். முத்துராமலிங்க தேவர் சாதி பேருங்கிறார். ஜிடி நாயுடு என்னடா பேரு? என்ன பேரு? பதிலுக்கு சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் அரசியல் நாசமாய் போய்விடும். என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பொழிந்த ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசி தன்னுடைய சொத்துக்களை 17 பங்குகளாக பிரித்து அதில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எழுதி வைத்து செத்து போன எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சாதி வெறியர். அவர் சாதியின் குறியீடு. ஆனால் நாயுடு என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஈவே ராமசாமி நாயுடுவால் ஆதரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு விஞ்ஞானியாக போற்றப்பட்ட, எப்படி கலைஞர் அறிஞரோ, எப்படி கலைஞர் தமிழர் தலைவரோ, எப்படி அண்ணாதுரை அறிஞரோ, எப்படி வீரமணி தமிழர் தலைவரோ, எப்படி ஸ்டாலின் அப்பாவோ, அப்படித்தான் ஜிடி நாயுடு விஞ்ஞானி. அவ்வளவுதான். உதயநிதி வந்து வாழும் சேகரா சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான் ஜிடி நாயுடு. இப்ப நம்ம எல்லாம் எதிர்க்கிறாங்க, என்னங்க அவர் சேகர், அவரை பத்தி புரட்சி தெரியாதா? எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல இருக்கிற புரட்சி நிகழ்த்தியவர் உதயநிதி ஸ்டாலின். காங்கிரஸ் நடத்தலையா? ஏசோ நடத்தலாம். என்ன விளையாட்டுத்துறை மங்கி போய் வந்துச்சான். உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு உற்சாகமா இருக்கான். அப்பதான் கேட்டோம், 50 வருஷமா திமுக மாறி மாறி ஆண்டிருக்க, திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் புடிங்கிட்டு இருந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்தா கலக்கு நட்டான்னு கேட்டா பதில். உங்க விளையாட்டுத்துறை அமைச்சரே சரியா செய்யப்படல, உதயநிதி தான் சிறப்பா செய்யும். எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வருது. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை தவிர எந்த குடும்பமும் சரியா வருது. எங்க குடும்பம் கூட தெரியாது. ஏன்னா பெர்ஃபெக்டா அந்த குடும்பம் தான் இருக்கும். ஏன்னா கொள்ளடிச்சா கண்டுக்க மாட்டாங்கல்ல, எவ்வளவு அடிச்சுக்க எனக்கு கமிஷன் கொடுத்துரு. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ரொம்ப நீட்டா இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதாமன்னா ரொம்ப அடிக்கிறியா, காலையில மந்திரி சாயந்தரம் எழுந்திரி தூக்கி தூர போடுவோம். இவங்க நீ மாத்து நல்லா கொள்ளிடிச்சுக்க, கனிம வளத்தை கொள்ளிடிச்சுக்க, கமிஷன் வாங்கிக்க, புதிய கம்பெனி திறந்து தமிழ்நாடு மக்கள் நாசமாக்கி என்னமோ பண்ணிக்க. பட் எங்களுக்கு 40% கொடுத்து மாப்பிளைக்கு போறது போகணும், மகனுக்கு போறது போகணும், குடும்பத்துக்கு போறது போகணும், எம்எல்ஏ அமைச்சருக்கு போகணும், அதிகாரிக்கு போகணும், ஷேரை கொடுத்துரு. ஷேரை கொடுத்துட்டா நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம். இப்படிப்பட்ட குடும்பம் உலகத்துல எங்க இருக்கும்? அதனாலதான் விழுந்து விழுந்து தூங்குறாங்க. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். இதுல ஏவாவேலு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, தாய்மானவர் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும். புத்தகத்து பேரு, புத்தகம் எழுதும்போது சிரிச்சிருப்பீங்க, கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியில் இந்த ஆட்சி பேசப்படுகிறது. கோவை வானொலி நிலையம் என்பது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரும், இந்திய பிரதமரும், பெரும்பெரும் அதிகாரிகளும், பெரும் முதலாளிகளும் என் வரக்கூடிய பரபரப்பாக இயங்கக்கூடிய வானொலி நிலையம். சென்னையில் வானொலி நிலையத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பரபரப்பான வானொலி நிலையம் கோவை வானொலி நிலையம். அந்த வானொலி நிலையத்துக்கு பின்னாடி தன்னுடைய காதலனோடு பேசிக் கொண்ட ஒரு பெண்ணை 3 பேர் போய் அடிச்சு காரை உடைச்சி அந்த பையனை எடுத்து போட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் 4 மணி நேரம், இரவு கிட்டத்தட்ட 11:30 மணிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பாலியல் வன்கொடுமை செய்கிறான். காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறான் 100 பேர். அந்த பொண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்வது தெற்கு பக்கம், போலீஸ் சேர்ந்து வடக்கு பக்கம். வாங்க கூட்டா போங்க. எப்பேற்பட்ட காவல்துறை! இதே நீங்க ஒரு மீன் போடுங்க, ஸ்டாலின் போய் ஒரு மீன் போடுங்க, போலீஸ் வரும், பாம்பு போட்ட மாதிரி வரும், பரபரன்னு ஆரம்பிச்சு கொண்டு வந்துருவாங்க. யூடியூப்ல வீடியோ போடுங்க, பரபரப்பா ஏமாவாங்க. ஆனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கோவை தமிழ்நாட்டோட 2வது மாநகராட்சி, மெட்ரோ மாநகராட்சி, அப்படிப்பட்ட மாநகராட்சிகளை ஏர்போர்ட் பின்னாடி வச்சு பாலியல் வன்கொடுமை செய்யறான். பெரிய குடும்பம். அந்த பையன் 10:45 11 மணிக்கு போன் பண்ணி 100க்கு கால் பண்ணி அலர்ட் பண்றான். போலீஸ் சொல்றான், போலீஸும் போகுது, போயிட்டு பார்த்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணா எந்திரிச்சு காலையில் வந்த பிறகுதான் அந்த பொண்ணு இருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டார். இதுதானே ஒரு சட்டம் ஒழுங்கு. இதுல என்ன பெரிய குடும்பம்னா, அந்த இடத்துக்கு ஏண்டா அந்த 3 பேரும் போனாலும் விசாரிச்சு பார்த்தா 10 மணிக்கு டாஸ்மாக முடிவாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில 24 மணி நேரமும் போலி மதுபான கடைகள், இல்லீகல் சரக்கு ஓட்டப்படும். இல்லீகலாக சரக்கு விற்கிறார். காவல்துறைக்கு தெரியாதா? இன்சூரன்ஸ் தெரியாதா? டிஎஸ்பி தெரியாதா? கோவை மாநகர ஆணையர் எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தே விற்கப்படுது. தெரிந்தே விற்கப்பட்ட அந்த சரக்கை வாங்கி அருந்த இந்த 3 அயோக்கிய நாயம் போன இடத்துல காருக்குள்ள அந்த பொண்ணும் பையனும் இருக்கா, உடைச்சு போட்டு அந்த பொண்ணை பாலியல் துன்புறுத்தான்.
இப்போ அந்த இடத்துல அந்த மதுபான விற்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த 3 நாயும் அங்க போயிருக்காது. அந்த மதுபான கடையை அடிச்சு உடைச்சு தூக்கி குச்சுக்கா போட்ட ஒரே ஆள் என்னுடைய சிங்கானூர் சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் நிற்கிற என்னுடைய தம்பி நேரு. எம்எல்ஏவா இருக்கிற வேண்டியல எம்எல்ஏ களத்தில் நிற்கிற நேரு தான் அந்த இடத்துல, அதுவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது, சென்சிட்டிவா இருக்கு, போனா கைது பண்ணுவாங்க தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல இருக்கிற மதுபான கடையை அடிச்சு உடைச்ச ஒரே ஆளு எங்க ஆளுங்க. எப்படி நிப்பாட்டி பாருங்க. உங்களை மாதிரி முட்டி சந்தைகள் நிப்பாட்டல வேட்பாளர் கடத்துல. முட்டி சந்தைனா போராட்ட கடத்தை துடிப்போட நிக்கணும், உயிர்ப்போட நிக்கணும். இப்ப என்ன எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணும் கிடையாது, செல்போன் தான், ஒரு ட்ரைபாட் செல்ஃபி ஸ்டிக் வச்சுக்கிறது, இப்படி பிடிச்சுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கைஸ், இப்ப நாங்க ஸ்கூலுக்கு வந்துருக்கோம் கைஸ், ஸ்கூல்ல ஆய்வு பண்ண போறோம் கைஸ் அப்படின்னு எடுத்துறோம். அது ஒரு ரீல்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம் கைஸ். இப்ப ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன மாட்டுக்கு ஊசி போட்டுருக்காரு, மனுஷன் ஊசி போட்டுருப்பாரு. ஊசி போட்டு நல்லா வாயில போடுங்க. அப்புறம் நர்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க அம்மாவை கேட்டா சொல்லுங்க. அது ஒரு ரீல்ஸ். அப்புறம் அப்படியே போறது. அப்புறம் இது வந்து ரேஷன் கடை, இங்கதான் எல்லாமே அரிசி பருப்பு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே சாணமா வைப்பாங்க, அது ஒரு ரீல்ஸ். இது எம்எல்ஏ. தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட ஆட்சியெல்லாம் ஆய்வு பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஆய்வு பண்ணியிருந்தால், நேற்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில கொண்டாபுரம் கிராமத்துல பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுச்சுவர் கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் மோதித்துகிற மாணவன் மண்டை பிடிங்கி செத்து போனாங்க. எம்எல்ஏ வீட்டுல, எம்பி வீட்டுல, அமைச்சர் வீட்டுல, அதிகாரி வீட்டுல செத்து போன துடிப்பிக்கல. இது ஒரு மரணம் இல்ல. இதே திருநெல்வேலி சாப்டர் ஸ்கூல் 2021 டிசம்பர் 17, 2025 டிசம்பர் 17 திருத்தணி, 2021 டிசம்பர் 17 திருநெல்வேலி டவுன்ல இருக்கக்கூடிய சாப்டர் பள்ளிக்கூடம், ஒரு அரசு எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அந்த பள்ளிக்கூடத்துல இதே போல கழிவறை சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து 3 பேர் செத்து போனாங்க. துறையூர் பக்கத்துல சிங்கராங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 9 மாணவிகள் காயம். திண்டுக்கல் பக்கத்துல மாநகராட்சி பள்ளியில பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 5 மாணவிகள் காயம். செங்கல்பட்டு அரசு மழலைகள் பள்ளி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல 5 வயது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 5 மாணவிகள் காயம். பள்ளிக்கல்வி துறையில 50 கோடி 40,000 கோடி என்று ஆண்டுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி கொள்ளையடிக்கிற கும்பல். ஒரு பள்ளிக்கூடத்தை கூட உங்களால ஒழுங்கா கட்ட முடியாத ஒரு பள்ளிக்கூடத்தை. கோவை சிறை கட்டப்பட்டது எவ்வளவு? 1886. திருச்சி சிறை கட்டப்பட்டது 1882. பாளையங்கோட்டை சிறை கட்டப்பட்டது 1865. 140 வருஷம் ஆச்சுங்க. வெள்ளக்காரன் கட்டிய ஜெயில், குற்றவாளி இருக்கக்கூடிய, கொலைகாரன் இருக்கக்கூடிய, அயோக்கியர்கள் இருக்கக்கூடிய சிறை கட்டப்பட்டு 140 வருஷம் ஆச்சு. சின்ன விரிசல் கூட விழாமல் வெள்ளக்காரன் கட்டிய ஜெயில் இருக்கிறதா? நீங்க கட்டிய பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்தால் அந்த வெள்ளக்காரனோட மோசமான ஆட்சி இந்த திராவிட கொள்ளைக்காரன் ஆட்சி என்பதை என்னுடைய சிங்கார மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாளையங்கோட்டை ஜெயில சுத்தி ஜெயிலுடைய கட்டணம் இருக்கு. அது நடுவுல ஒரு டவர் ஒண்ணு உண்டு. தம்பி கார்த்திகை தெரிஞ்சுக்கும், அவர் அடிக்கடி அங்கதான் போயிட்டு வருவாங்க, புலங்கள் போயிட்டு வருவாங்க. அந்த நம்முடைய உள்ளாட்சி நாயகர் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு டவர் இருக்காங்க. அவங்க டவர் 140 வருஷத்துல சின்ன விரிசல் இருந்துச்சு. இவன் 2021 டவர் இருக்கான். அது ஏன் ஏற்படுத்துவோ நான் போகும்போது டவர், இந்த டவருக்கு கிடைக்காம பைசா கோபுரமா இருக்கு. இன்னும் பைசா கோபுரத்தை உள்ள கொண்டு இல்ல, ஒரே ஒரு மலையில பேஸ்மெண்ட் ஆரம்பிச்சு சரிஞ்சிருச்சு. இப்ப அதை பயன்படுத்த முடியாம பழைய டவரை பயன்படுத்திக்கிறோம். இது சத்தியம். அந்த வெள்ளக்காரன் கேட்ட டவரை சின்ன வயசுல இந்த கொள்ளக்காரன் கேட்ட டவர் கீழே வந்துச்சு. ஜெயில கூட ஓடுது. இதுதான் இந்த ஆட்சி. ஒட்டுமொத்தமாக இந்த கடல் இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடந்தால் மொத்தமாக 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அப்ப இதற்கு யார் மாற்று? அதிமுக மாற்றா? அதிமுக வந்து அதே என்ன 30% கமிஷன், அது என்ன
இவங்க கொஞ்சம் மிரட்டி வாங்குவாங்க, அவங்க கொஞ்சம் வாயிலா பூச்சி மாதிரி கொடுக்கறது கொடுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு 20% வாங்கிடுவாங்க. 30-20 குறையும். அதே திருட்டு, அதே இருட்டு, அதே ஆத்மொழி, அதே கனிமொழி. ஏன்னா அது ஏற்கனவே கொள்ளையடிச்சு பழக்கப்பட்ட கட்சி. பசியோட இருக்காங்க. அதிமுக வரையப்பான் வந்தோடனே தூக்கிடுவோம், வந்தோடனே அழிவோம். அப்புறம் பசி இருக்கு. இவங்க 10 வருஷம் இந்த கைதி படத்துல இருக்கிற காப்பி மாதிரி இருந்தாங்க. வந்தோடனே பிரியாணி அள்ளி போட்டாங்க. நான் சொன்னேன், திமுக 10 வருஷமா கைதி படத்தவர கார்த்தி மாதிரி இருக்கிறான். அவன் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்தாப்ல. நீங்க 10 வருஷம் ஆட்சி நான் இவன் கையில ஆட்சி போச்சு. பிரியாணிக்கு கிடைச்ச நிலவதான் இந்த தமிழ்நாடுன்னு சொன்னா எவனும் கேட்கல. இப்போ திமுக அதிமுக அதே மாதிரி கையெல்லாம் அடிக்குதே, கமிஷன் வாங்கி பக்கத்துல கை அடிக்குதே, ஐயோ ஒண்ணு பண்ண முடியலையே அப்படின்னு கையடிச்சிருக்காங்க. இந்த கையடிக்குதுன்னா இன்னொன்னு வருது. இது ரெண்டுமே உலக கட்சி எல்லாருக்கும் தெரியும். இதாவது வந்து உலக கட்சி இன்னொன்னு வரும்போது நாங்க ஊழல் வேணாம்னு சொல்றேன். யாரையும் கொல்லாம ஊழல் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு யாரையும் கொல்லாம ஊழல் பண்றது, யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்க. டிக்கெட் வித்து அந்த காசுல வளர்ந்த ஒருவன் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு எப்படி நினைக்க முடியும்? லாட்டரி சீட்டு வித்த காசுல 3000 கோடிய மாநாட்டு ஆட்டை போட்டு வந்த ஒருத்தரை வைத்துக் கொண்டு இந்த நாட்டுல நல்லாட்சி தருவோம், நாங்க மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கை. ஊருக்கு டயலாக் வச்சுக்கிறது. கரூர்னா பசுத்தி கோயில்னா, புதுச்சேரினா வெளியூர் மாகாணா, திருச்சினா காவிரினா அப்படின்னு. இப்ப நாளைக்கு ஸ்கிரிப்ட் நீங்க போட்டாங்க, நாளைக்கு ஸ்கிரிப்ட் போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம கட்சியோட கொள்கை தலைவர், அந்த கொள்கை தலைவர் பிறந்த மண்ணு தான் இந்த ஈரோடு. ஈரோடு நமக்கு தியாகத்து வருது பெரியார் மண்ணு தான். பெரியார் மண்ணு பேக்கரில் நின்று நீ தின்னு பாரு பண்ணு அப்படின்னு பார்ப்பாரு. அந்த ஈரோடு மண்ணுல ஈரோடு நமக்கு நம்பிக்கை யாருக்கு வருது? காவிரி தான். காவிரில 2 வாக்கியம் ஓடுறதா இது ஈரோடுன்னு பேரு. அது மட்டுமா இது மஞ்சள் நகரம் அழைக்கப்படுது, இது ஜவுளி நகரம் அழைக்கப்படுது. அந்த ஜவுளி தொழிலாளர்கள் நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்களோட கிட்டியை திருடிதான் இந்த திமுக என்ன ஸ்டாலின்கள் கேட்கிறாங்க. அவ்வளவுதான். இத பேசுறதுக்கு 500 ஏக்கர்ல பந்தல், 24 ஆம்புலன்ஸ், 48 சிசிடிவி, 40 கேமரா, 100 கேமராக்கள், அப்படி 140 கேமராக்கள், 40 தண்ணி தொட்டி, 25,000 தொண்டர்கள், 10,000 மக்கள். எதுக்கு அவன் பேசும்போது 10 நிமிஷம்? இந்த 10 நிமிஷத்துக்கு கொடுக்கிற பில்டம் 10 நாளா கொடுத்துருக்காங்க. என்னத்தை பேசுகிறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆத்துமணல் கொள்ளையை, கனிமவள கொள்ளையை, இயற்கை வள சுரண்டலை தடுப்போம். மரியாதைக்குரிய விஜய் பேசுவாரா? பக்காமாஸ் தலைவர் பேசுவாரா? நான் ஆட்சிக்கு வரேன், ஊழலை ஒழிப்பேன், ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்வேன், ஊழல் செய்த ஸ்டாலினை, உதவி ஸ்டாலினை கைது செய்வேன். உனக்கு ஆண்மை இருந்தா, தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, உன் உடம்புல ஓடு தமிழ் ரத்தமா இருந்தா நீ பேசுவா, பேசு. ஸ்டாலின் கேட்டுதாங்கள் இல்லப்பா அரசியல். இப்ப ஸ்டாலின் சொல்றது, அன்னைக்கு தலைவா படத்துல டைம் டு லீடு போட்டாரு. டைம் டு லீடு போட்டு அந்த அம்மா டே கம் கட்டியாரு, கம் ஹலோ 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 சொன்னாங்க வாங்க அப்படின்னு கொடநாடு நம்ம இன்னும் வரணும். போயஸ் கொடநாடுங்களா 400 கிலோமீட்டர்ஸ் மேல பேக் பெயின் கேட்கலாம் கேட்கல கொண்டு போய் காலையில 6 மணி வந்து காத்துக்காங்க. இப்போ அப்போ இப்படி இப்படி கையெழுத்து நின்றாங்க. அந்த அம்மா உண்மையிலே அந்த அம்மா பாராட்டுங்க. அது உண்மையிலே ஒரு ஐயன் லேடி, ஒரு கோட்டை லேடி. இந்த பையனை கையாளுக்கு அந்த அம்மாவால மட்டும்தான் சரியா முடிச்சு. ஏன்னா இவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு 6 மணில இருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த குளிர்ல ஃப்ரீஸ் ஆயிடுது. ஐயோ மண்டமடைக்க பெரிய போவ அப்படி நின்று கேட்கல. 6 மணிக்கு வருது, உள்ளது கார் வருது, வந்து 1.5 கிலோமீட்டர் நம்ம கார் நிற்கவே இல்லை. அப்படி போய் பின்னாடியே வந்துருக்காங்க. ஒரு சாலை ஓரமா நிப்பாட்டி, என்னப்பா பிரச்சனை? நம்ம இந்த தலைவா படத்துக்கு நம்ம சரி போ, சரி போன்னு சொல்றதுக்கு 12 மணி நேரம் காத்திருக்காங்க.
அப்ப கார் டயர்ல விழுங்க, கார் டயர்ல ஓபிஎஸ்க்கு முன்னாடி எடப்பாடி முன்னாடி விழுந்த ஒரே ஆள் யாருன்னா பக்கா மாஸ்டர். இதுதான் இப்ப. அப்ப அன்னைக்கு நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் தேவையோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன், நான் எடுத்த நோ கம்பேர் அப்படின்னு என்ன செய்யறது ஆண்டி கேக்குது ஆண்டி அப்படின்னா போண்டிய வேலைக்கு அன்னைக்கு போட்டு இந்த அம்மாவுடைய ஆட்சிக்காக நான் அணிலா பாடுபடுவோமா அன்னைக்கு. இப்ப அப்படி தப்பு. ஒரு 41 உயிர் துள்ள துடிக்க சாகும் போதும் அந்த களத்தை விட்டுட்டு ஓடி போற ஒருத்தன் எப்படி மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும் என்ற கேள்வியை ஒரு பேர் கேட்ட ஒரே ஒரு ஆளை சீமானும் அவன் தம்பிகள் நானும் இருந்தான். துள்ள துடிக்க சாகுது கேட்ட மக்கள் தலைவரா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுதான் வீட்டுக்குள்ள போவாங்க. நாங்க வீட்டுக்குள்ள போய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். திருட போனீங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனீங்கல்ல. அப்ப செத்து போன 41 வீட்டுக்குள்ள இருப்பீங்கல்ல. செத்து போன எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் தாய்மாமா வாங்கினாரு. செத்து போன பிள்ளைகளுக்கு நீங்க தான் தாய்மாமா. அந்த தாய்மாமாவாக அந்த களத்துல நிக்கல ஓடிக்க. தம்பி காரணம் சொன்ன மாதிரி இறந்து போனவர்களை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நல விசாரித்த அவருக்கு அனுதாபம் சொன்ன ஒரே ஒரு ஆள் உலகத்துல நம்ம பக்கா மாசத்துல தலைவர் தான். உலகத்திலேயே நான் ரொம்ப சங்கடப்படுறேன். சரி கொஞ்சம் வந்துட்டு போங்க, என்ன செய்ய அழகு என் கண்ணுனால அந்த தாய் கால கலவு கட்டி பிடிச்சி கலரணும் அப்படிங்கிற மாதிரி ரெசார்ட் வந்து 41 காலையில் மாதிரி வந்துருக்காங்க. இந்த சின்ன கவுண்டர் பத்து விரைவாக வெளில போகிறத என்னை மன்னிச்சுக்கிற மாதிரி எல்லா காலையும் வந்துருக்காங்க. இத மொத்தமா கலந்து வந்து இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இனிமேல் என் கூட்டத்துல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பெண்கள் வராதீங்க. என் கூட்டத்துக்கு ஒரு உயிர் போனாலும் என் உயிர் போனது மாதிரி என்று பேசியிருந்தா நீ ஆம்பளை. பணத்துல பறிச்சு பேசுறது. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி எல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேராக்குள்ள படத்துல நிஜத்துல அதே மாதிரி ஒரு பகுதியில பிறந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தால் என்பதற்காக வெட்டி கொள்ளப்பட்ட கவின் ஆணவப்படலுக்கு ஒரு கருத்து. மதச்சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு எல்லாம் பேசுவார். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அதுதானே கருத்து. படத்துல ஆற்றல், படத்துல நேரத்துல கருத்து இல்லை கேட்டா கருத்து இல்லைங்கிறது அவனுக்கு கருத்து. கொள்கை என்ன? கொள்கை இல்லைங்கிறது கொள்கை. இப்போ மற்ற கட்சியில கொள்கை கேட்டா கொள்கையை சொல்லுவான். இவன் கொள்கை கேட்டா கொள்கைன்னா என்னங்க? கொள்கைன்னா என்ன சொல்லுங்க. கொள்கை என்னன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியாதுங்க. கருப்பா குட்டையா சுட்டு முடிச்சது தெரியுமா? தெரியாதுங்க. அதுக்கு தெரியாதுட்டா. இவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? அவருக்கு கூட்டம் போடுது, மாசு வருது. அதனால நான் முயற்சி பேசுறேன். நீ மாசு பேசல, நீ அரசியல் தூசு, சோசியல் டஸ்ட், அரசியல் குப்பை. அந்த குப்பையை கூட்ட வேண்டியது தமிழ் தேசிய நெருப்பின் கடமை. அதனால் கூட்டுகிறோம். எழுந்து வருகிற தமிழ் தேசியத்தை, எழுந்து வருகிற இளைஞரின் எழுச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட கூமுட்டை கூட்டம் இந்த தாவேகா கூட்டம் என்பதால் அதை அடித்து விரட்ட வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா நாங்க என்ன சினிமா நினைச்சோம்? நானும் இடுமான கார்த்தியோ எங்க அக்கா கார்த்திகாவோ சினிமா நினைச்சோம்னா சீமானவர்கள் ஒரு 2009 காலகட்டத்தில் பேச ஆரம்பிச்சாரு. இளைஞருடைய என் நம்பிக்கையாக வந்தார். நாங்களா யாரு? சாதாரண கிராமத்தில் பிறந்தோம், பேருந்து வசதியா கிராமத்தில் பிறந்தோம். ஆனால் நாங்கள் பேசணும் என்று தெரிந்தும் சௌரிபாளையத்தில் இத்தனை ஆயிரம் மக்கள் கூட முடியும் என்றால் கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம சௌரிபாளையத்தில் ஒரு அலுவலக நாள், ஒரு வேலை நாள் இவ்வளவு பேர் கூட்டுவதை யாராவது இருக்க முடியுமா? அதிமுக, திமுக, தாவேக கூட சொல்லுவோம். வாய்ப்பு. அவர்கள் பக்கம் நிற்கிற இளைஞர்கள் ரசிகர் கூட்டம், நாம் தமிழர் கட்சி பக்கம் நிற்கிற இளைஞர்கள் கொள்கை கூட்டம், தமிழ் தேசிய கூட்டம். இந்த நிலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் எழுந்தாரா? இந்த இன மொழி ஒரு ஏற்றம் அடைஞ்சிடாதா? இந்த திராவிட கொள்ளையாட்சி ஒரு முடிவுக்கு வந்துடாதா? தமிழ் தேசியம் நீண்டு வந்துடாதா? எங்கள் தலைவன், உலக தலைவன் 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட என்னுடைய கட்டிய மனைவி
மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பணிகொடுத்த எங்கள் தலைவன் மேலவை பிரபாகரன் பண்ண ஒரு கனவு ஆட்சி இந்த இடத்திலே வந்துடாதா எங்கள் கனவு அன்பு பெரிய பெருமாளும் தமிழரசனும் வீரப்பனாரும் ஏங்கி தவித்த ஆட்சி வந்துடாதா எங்கள் ஐயா வாழும் தமிழரசனாக வாழக்கூடிய எங்கள் ஐயா மணியரசன் என்ற ஒரு தமிழ் தேசியம் பிறந்து விடாதா என்ற கனவு வாழ்ந்த இளைஞர்கள் மொழியை முன்னிறுத்தி இனத்தை முன்னிறுத்தி தமிழர் பண்பாட்டை முன்னிறுத்தி தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்தி வாழும் உரிமை யாருக்கு உண்டு ஆளும் உரிமை மாண தமிழர் யாருக்கே உண்டு என்ற லட்சிய வழக்கத்தை முன்வைப்பதால் நிற்கிற கூட்டம் வந்தாரை எல்லாம் வாழ வைப்போம் இனியும் சொந்தாரை மட்டுமே ஆள வைப்போம் என்ற முழக்கத்திற்காக நிற்கிற கூட்டம் இந்த கூட்டம் என்ன முதல் நாள் தொலைக்காட்சிக்கு போறோம்னா எல்லாரும் விஜய் படத்தை பார்ப்பான் என் அண்ணன் பார்ப்பேன் ஜனநாயகம் தான் முதல் நாள் தொலைக்காட்சி பார்ப்பேன் ரசிப்பேன் அப்புறம் வீடியோ கொடுத்துருவேன் அது வழி பார்க்கணும் படம் பார்ப்போம் படம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு திரைப்படத்துல 100 பேரை காப்பாற்றுவாரு மெர்சல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தீப்பிடிச்சு எரியும் சங்கிலி கருப்பே எவ்வளவு பெரிய தண்ணி டேங்க் செலுத்துவாங்க கோவில் நட்டுல தெரியும் முழுக்க நாட்டு செடி கிளம்பும் கிளம்பி கிள்ளி படத்துல அப்படி வேலை சொல்லுங்க கடத்து முடிச்சுலாம் 7 வேலை இப்படி சாய்ப்பா பாக்கலாம் எங்க வேலை அங்க வேலை சாய்ப்பா இங்க வேலை கருதுல ஓடும் எடுத்தே ஓடும் எங்க எங்க எடுத்தே இங்க இருந்து ஓடுறாங்க எனக்கு அது கிள்ளி படத்துல ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க அங்க முக்காடுக்கும் முக்காடு இல்லை ஏர்போர்ட் ஓடி அங்க ஆட்சி குச்சிக்கு வந்து ஆட்சி முடிஞ்சு மொத்தமா முடிச்சிட்டாங்க 4 நாள் வெளியே வரல பிள்ளை 4 நாள் வெளியே வரல எங்க ஊர்ல பார்த்தா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனாங்க பயந்துருவாங்க பேய் வந்துருமோ பயத்திலே காய்ச்சல் வந்துடும் பேய் வந்த பயத்தா காய்ச்சல் வந்துடும் பேய்னாலதான் காய்ச்சல் வந்து அடிச்சிடும் ஆனா அதனால பயத்துல காய்ச்சல் வந்துடும் முக்காட போட்டு வந்துருவாங்க 12 மணியா 8 மணிக்கு மேல வெளியே போனாங்க அதே மாதிரி சுடுகாட்டை பார்த்து பயப்படுற சின்ன பிள்ளை போல இந்த 41 பேர் மரணத்தை பார்த்து என்ன தெரியுமா விஜய் ஒரு தெரியுமா சத்தியம் அந்த 4 நாளும் நேபாளத்துல வீட்டை அடிச்ச மாதிரி நம்மள தமிழ்நாடு மக்கள் நம்ம வீட்டை பழைய வீட்டை அடிச்சாங்க பயந்து வீடியோ போல ஜானகி சாமி இந்த ஆளு எல்லாரும் போய் இந்த வீடியோ ஓடி ஓடி பரிசு ஒன்று கிடையாது குழந்தை பாடு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 4வது நாள் போட்ட வீடியோ இருக்கு லீவ் இருக்கு ஏப்ரல் மாதம் லீவ் முடிஞ்சு ஜூன் 1 ஸ்கூல் திறந்தோடனே எல்கேஜி ஸ்கூலுக்கு போகல ஸ்கூலுக்கு போகணுமா போகணும் பயத்தில் அடிக்கும் டீச்சர் மிஸ் அடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கல ஸ்டார்டிங் உங்களுக்கு ஏதாவது நீ மாட்டணும்னா அதை கூட செத்தாங்க விதாவாக சொல்றாங்க நீ இன்னும் ஏதாவது பண்ணுங்க என் கட்சிக்காரங்க பண்ணுங்க இப்படியே நான் பார்த்துட்டு ஸ்டாலின் சார் நீங்க ஏதாவது பண்ணணும்னா நீங்க என்ன சினிமா பண்ணுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க நீ முடிஞ்சா நீ தொட்டு பாடுறா அப்படி சொல்றாங்க படம் லைட்டா தலையை சரிச்சுக்குது இந்த படம் பாருங்க கத்தி படம் இன்னொரு படம் I'm waiting. அது மாதிரி I'm waiting to see him sir. I'm waiting. நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல அலுவலகத்துல இருப்பேன் அப்ப மக்கள் போராட்டத்தும் எப்போ இருக்க மாட்டாங்க சரி ஒண்ணு அலுவலகத்துல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் வீடு எங்க இருக்கு அலுவலகத்துக்கு கீழே இருக்கு அலுவலகம் இருக்கு வீட்டுக்கு மேல எப்பா உண்மையிலே சொல்றேன் எல்லாரும் சொல்றாங்க தாவேக்காவை திட்டமிட்டு உண்மையிலே திட்டமிட்டு அது இந்த அரசியல் இந்த தேர்தலுடைய ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த தாவேக்கா ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் கூடும் நாளைக்கு ஈரோட்டிலையும் கூடும் அவர் எப்போ வந்தாலும் கூடும் ஏன்னா பெண்கள் ஆண்கள் ரசிக்கிறான் கூடும் ஆனால் சத்தியம் என்று சொல்லும் அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது ஏன்னா அவனுக்கு ஓட்டு கிடையாது அந்த ஓட்டு எஸ்ஐயாக பாதி போயிடுச்சு எஸ்ஐயாக நாம போயிடுச்சு இப்ப நம்ம நம்ம ஓட்டு சரியா பண்ணினா பண்ணி வச்சுக்கேன் திமுக பதவிக்கு போய் கலந்து இருந்துச்சு அதிமுக தாயக போல ஏன் அவன் எதுக்கு 17 வயசு ஆகல அவன் போனோம் அவன் போகல அது 1-2 முத்திர பீஸ் இருக்கு
அவள் யாரு? விஜயினுடைய முதல் நாள் முதல் காட்சிக்கு சுவரொட்டி ஒட்டி பதாகை வச்சு பாலாசம் பண்ணி அதுல மாவட்ட செயலாளி அதுல எம்எல்ஏ கேட்க நானோ தம் இடுமானம் காட்டினோ எங்களுடைய நேருவோ எங்களுக்கு கலாமணி ஜெகநாதனோ எங்களுடைய கார்த்திகாவோ எங்களுக்கு நாம் வச்சிருக்கூடிய எங்களுடைய பெஞ்சமினோ நாங்கள் யாரும் சீமானுக்கு சுவரொட்டி ஒட்டி அவருடைய படத்துக்கு சுவரொட்டி ஒட்டி வந்தவர்கள் சீமான் என் மீனாவை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போனார். என் தலைவர் பிரபாகரன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போனார். அப்படி சிறைக்கு போகும்போது யார் இந்த சீமான் எதற்காக சிறைப்படுத்தப்படுகிறார், என் புரட்சியாளர்களை கைது செய்தார்கள் என்று தமிழ் பட்டுக் கொண்டு நாங்கள் பார்த்து பார்த்து அவனை கரத்தை பிடித்து நாங்கள் தமிழ் தேசிய களத்தில் வந்தவே ஒழிய சீமான் பெரிய நடிகர் பெரிய இயக்குனர் அவர் படத்துக்கு நோட்டீஸ் சொன்னா அவர் கட்சியில போயலாம் என்பதற்காக நாங்கள் வரவில்லை. அப்படி வளர்ந்த கட்சியும் நாம் ஒரு கட்சி இல்லை. அவர் சினிமா என்பது ஒரு தொழில். ஆனா அது அந்த சீமானுடைய அடையாளம் அல்ல. அவர் சினிமாக்காரா அடையாளப்பட்டாரா இல்லை பிரபாகரன் தம்பியாக அடையாளப்பட்டாரா என்பதுதான் நீங்க இருக்கிற கேள்வி. நாங்க தலைவர் எடுத்தோடனே அவரும் தாயில்லா பிள்ளைகளோட போடுறது தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கிற அந்த ஈழத்தவர்களுக்கும் நாம வருமானம் இல்லையா, நமக்கு கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமான்னு ஒரு பேச்சுன்னு உலகத்தை ஈரோடு மஞ்சள் ஃபேமஸ் இல்லையா, ஈரோடுல பெரியார் மண் இல்லையா, இல்லையா இல்லையா என்ன செய்யுங்கிற இதுக்காக எல்லாம் முடிவு பாப்பா. இது ஒரு ஸ்கிரிப்ட் நினைச்சு எழுதி கொடுத்துருக்க அதை உட்காந்து பேசுறாங்க மேடை இல்ல அதுக்கு என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்ன பூரா போட்டான் மக்கள் சொல்லியிருப்பாங்க. தம்பி கார்த்தி வந்திருந்தா மக்கள் நான் வெறும் ரேகையா பாஞ்சு பேசிருக்கேன் அவர்கிட்ட. அதை போட்ட உடனே தற்கொலை உங்க தலைவரா சொல்ற தற்கொலை ஏன் தற்கொலை நாம வச்சு நடக்குது. காவல் அதிகாரி வாங்க எல்லாருடைய வாயிலையும் அந்த ஊதுகுழலை செக் பண்ணுங்க. ஒருத்தம் அது அல்ல இந்த கூட்டத்தை இப்படி நாளைக்கு ஈரோடு கூட்டம் 8 டாஸ்மாக் லீவு. எங்க விஜய் கட்சியோட கூட்டம் நடப்பதால் 8 டாஸ்மாக் லீவு. இதுதான் ஓர கூட்டம், இதெல்லாம் எங்க கூட்டம். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாநாடு இருந்தால் மாநாட்டு திறனில் ஒரு மதுவான பாட்டிலை கூட பார்க்க முடியாத மாநாடு அது நாம் கட்சியுடைய மாநாடு என்று ஆனந்த விகடன் எழுதியது. அப்படி இருக்கவங்களுக்கும் டிரான்ஸ்பார்மர் ஏறுல இந்த விருமாண்டி படத்துல கமல் ஜல்லிக்கட்டு இருக்கும்போது டிரான்ஸ்பார்மர் வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் விருமாண்டியா மாறிடுவான். டிரான்ஸ்பார்மர் உட்காருவான், இந்த புகழ் உட்காருவான். அது செங்கோட்டை போய் கேட்டா இந்த பெரிய பெரிய பிரச்சனை வச்சிருக்கீங்களா அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. அது பாத்தீங்கன்னா சுத்தி முன்வெளியை போட்டாச்சு ஒரு பேர் யாரு உங்களுக்கு சரியான உங்க சென்ஸ் போடலாம். உங்களை பொறுத்த சரியான சுத்தி முன்வெளி கம்பியை போட்டாச்சு ஒரு பேர் வர முடியாது, சுத்தி பாதுகாப்பு போட்டது ஒரு பேர் வர முடியாது. இப்படிப்பட்ட கூட்டம் இந்த அரசியலுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் இந்த மாண்பையும் கெடுக்க பார்க்கிறது. படித்தவர்கள், பண்பாளர், நல்லவர்கள், நியாயவான்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்த என் அருமை மக்களே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இளைஞர்கள் வரணும்னு சொன்னீங்க நாங்க வந்திருக்கிறோம், படிச்ச வரணும்னு சொன்னீங்க நாங்க வந்திருக்கிறோம். தம்பி நேருவுக்கு அரசியல் என்பது தொழில் அல்ல, அவர் ஒரு தொழிலதிபர், அவருக்கு வேற பணி இருக்கிறது. அரசியல் என்பது மக்களுடைய உதவிக்காக வந்திருக்கிறார். நிச்சயம் சத்தியம் என்று சொல்லுவேன். சிங்கானூர் சட்டமன்ற களத்தில் நிற்கிற வேட்பாளர் ஆகச்சிறந்த வேட்பாளர் எங்களுடைய தம்பி நேரு. அவருடைய கருத்திற்கு பக்கத்தில் எவரும் நிற்க முடியாது. ரியல் எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கிற ஜெயராமனோ மக்களுடைய சொத்தை அடிச்சு புடுங்குகிற இந்த திமுக வேட்பாளருக்கு மத்தியில மக்களுக்காக உழைப்பதற்காக ஒரு வேட்பாளரை இந்த மண்ணின் மகனை களத்தில் நிற்பாட்டிருக்கிறோம். அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சௌரி பாலத்தில் வாழக்கூடிய மாநில தமிழர்கள் நாம் எங்கு போனாலும் நம்முடைய அடையாளம் என்பது நம் வாய்மொழியாக வருகிற தாய்மொழி தமிழ் என்பதை மறவாத சௌரி பாலத்துடைய தமிழர்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம்,
விஞ்ஞானி தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஆனால் சாப்பாடு போடக்கூடிய, உணவை தரக்கூடிய விவசாயி தோற்கக்கூடாது. ஒரே ஒரு கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் வேட்பாளர் உட்கார வச்சு பேசுற கூட்டம், அது எங்க கூட்டம் மட்டும்தான். இதே திமுக வேட்பாளர்னா கூட்டம் முடிகிற வரைக்கும் கும்பிட்டு பார்ப்பாங்க, கூட்டம் முடிகிற வரைக்கும் கும்பிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறோம், எப்படா அந்த பேரை இப்பதான் திமுக அதிமுக போயிருக்கா, இப்ப தாவேகா போய் வரது மனசு இருப்பாங்க. கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் பேசினாலும் வேட்பாளரை மரியாதையாக உட்கார வைக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சொன்ன காப்பாற்றாரு. நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவடி ஒழிய இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒருவரும் கூட்டணி வைக்க மாட்டேன். 234 தொகுதியும் தனித்து போட்டிடுற. அப்படி போடுமா திமுக, அப்படி போடுமா அதிமுக, அப்படி போடுமா பாஜக, அப்படி போடுமா தாவேகா. ஏற்கனவே ஊழல் செய்த எல்லாரையும் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நல்லது பண்ண போற நிற்கிற அவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை. ஊழலை ஒழித்து, லஞ்சத்தை ஒழித்து, பாலியல் வன்கொடுமையற்ற, சாதி மத பேரமற்ற, தீண்டாமையற்ற, மத துவேஷமற்ற, ஆத்மத கனிமல கொள்ளையற்ற ஒரு நிலத்தை படைத்திருக்கிற நாம் தமிழ் உங்கள் வாக்கா என்பதை மான தமிழர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. விவசாயியை காப்பாற்ற விவசாயி கடைசி தருவாய் இருக்கிறான், சாகும் தருவாயில் விவசாயி இருக்கிறான். விவசாயம் செத்து போயிடுச்சு, விவசாயம் பொய்த்து போயிடுச்சு. அந்த விவசாயியை காப்பாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் விவசாயி சின்னத்தை தூக்கி கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் சாப்பாடு எடுத்து சாப்பிடும் பொழுது நீங்க டாக்டர் நினைக்க மாட்டீங்க, நீங்க இன்ஜினியர் நினைக்க மாட்டீங்க, நீங்க சயின்டிஸ்ட் நினைக்க மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் சோறு கொடுக்கிற விவசாயத்தான் நினைக்க முடியும். விவசாயி சேர்த்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் என்பதை மாநில தமிழ் மக்கள் உணர்ந்து விவசாயம் செலுத்துற தம்பி சிங்கான களத்தில் நிற்கிற எங்களுடைய தம்பி நேரு அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டும். இன்னொரு தேர்தல் களத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.